அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்துகிற தேவனுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தீமையை நன்மையினால் வெல்லு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாய் உம்மை போல ஆண்டவரே, தீமையை நன்மையினால் வெல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த 10வது அதிகாரத்துல பகுதியில நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னதை தியானிச்சோம். அவர் வழியா பிரவேசித்தா மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்றத தியானித்தோம். இன்னைக்கு நம்ம இயேசு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனா இருந்தா தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பான் அப்படின்றத பாக்குறோம். சொல்லியிருக்கு, தான் உயிரே கொடுத்து தன்னோட ஆடுகளை காப்பாற்றுவான் நல்ல மேய்ப்பனா இருந்தா. ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னோட ஆடுகளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 40 அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். தேவன் ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னோட மந்தையை மேய்ப்பாரோ அது போல மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மேய்ப்பனை போல ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொண்டு மடியில சுமந்து மெதுவாய் நடத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியல் 34வது அதிகாரத்திலையும் அங்க மேய்ப்பனை போல தேவன் நம்மளை நடத்துகிறத அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கலாம். எப்படி ஒரு மேய்ப்பனை போல தேவன் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். அதுல எசேக்கியல் 34:23 அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க தாவீது என்ற மேய்ப்பன் அப்படின்றது தாவீது சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாததினால் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்கு வேலை செய்கிறவன் அவன் மேய்ப்பன் கிடையாது. அவனோட ஆடுகள் சொந்த ஆடுகள் கிடையாது. கூலிக்காக வேலை செய்யறான். அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான், ஒரு ஆபத்து வந்தோடனே ஆடுகளை கொல்றதுக்கு ஓனாய் வந்த உடனே அவன் தன்னையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிறான். அந்த ஓனாய் ஆடுகளை பீறி அதை ஃபுல்லா சிதறடிச்சிருது. ஆனா இயேசு நல்ல மேய்ப்பரா இருக்காரு. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆடை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அது செத்து போனா கூட அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது அவனுடைய சொந்த ஆடுகள் கிடையாது. கூலிக்காக வேலை செய்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு நல்ல மேய்ப்பன். எப்படி பிதா இயேசு இடையில எப்படிப்பட்ட
உறவு இருக்குன்னா அவரை பிதாவை இயேசு நல்லா அறிந்திருக்கிறார், இயேசுவ பிதா அறிந்திருக்கிறார். அது போல அவருடைய ஜனமாகிய அவருடைய மந்தைய இயேசு நல்லா அறிந்திருக்கிறார். அவரோட சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவங்க அவரை அறிந்திருக்கிறாங்க. ஆடுகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். உயிரையே இயேசு நமக்காக கொடுத்திருக்கார். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. தம்மையே பலியாக இயேசு ஒப்பு கொடுத்தார். எதற்காகனா நம்ம சுத்திகரிக்கப்படும்படியா, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறும்படியா, நாம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படியா தம்மையே பலியா ஒப்பு கொடுத்தார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை தவிர வேற ஆடுகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழுவோன்றது இங்க சபையில குறிக்கும். சபையோட தலைவர் கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தான் தொழுவத்துக்கு வெளியே இருக்க ஆடுகள். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மேலேயும் ஆண்டவர் கரிசனை உள்ளவர்களா இருக்காரு. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். எப்ப அந்த ஆடுகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஆண்டவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரே மந்தையாயிரும். ஒரே மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு ஆடுகளா நம்ம இருப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பிதாவோட சித்தம்தான் இந்த ரட்சிப்பின் திட்டம். பிதா அனுப்புனாரு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக சிலுவை மரணத்தின் மூலம். அப்ப என்னுடைய ஜீவனை மறுபடியும் அடையும்படிக்கு, மறுபடியும் உயிரோடு எழும்பும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், தன்னுடைய உயிரையே கொடுத்தபடியினால் பிதா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். யாரும் இயேசுவினுடைய உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். தன்னுடைய ஜீவனை, உயிரை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம். இதெல்லாம் பிதா அவருக்கு கொடுத்தது. இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவங்களுக்குள்ள பிரிஞ்சிட்டாங்க. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஒரு கூட்டம் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன் சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. தேவனுடைய குமாரன், பிதாவினால் அனுப்பப்பட்டவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க சொல்றாங்க, பைத்தியக்காரன், ஏன் அவன் சொல்றத கேக்குறீங்கன்னு. வேறே சிலர், இவன் பிசாசு பிடித்தவனுடைய, இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். இப்ப ஏற்கனவே நம்ம 9வது அதிகாரம் ஆரம்பத்துல பிறவி குருடனோட கண்களை திறந்ததுல இருந்துதான் நம்ம படிச்சுக்கிட்டு வர்றோம். அப்ப அதையே அவங்க சொல்றாங்க, இவர் பிறவி குருடனோட கண்களை எப்படி பிசாசு திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்பு எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது.
மாரி காலமுமாய் இருந்தது. மழை காலமா இருந்துச்சு. தேவாலயத்துல பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்துல சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எருசலேம்ல இருக்க தேவாலயத்துல உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். யூதர்கள் திரும்ப வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீர் கிறிஸ்துவானா தெளிவா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேக்குறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனா நீங்க விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் பிதாவோட நாமத்தினால செய்கிற என்னுடைய செயல்கள். இந்த யோவான் அதிகாரத்திலே 7 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேசியாவுடைய அடையாளங்களான குருடன கண் பார்வை கிடைக்கிறதெல்லாம் இயேசு செய்த கிரியைகள். அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அது வெளிப்படுத்துகிறது. நான் தான் மேசியா அப்படின்றத வெளிப்படுத்தது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஆனா நீங்க என்னோட மந்தையோட ஆடுகள் கிடையாது, அதனால நீங்க விசுவாசிக்கல. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல, நீங்க பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சையின்படி நடக்கிறீங்க. அவன் ஆதி முதல் கொலை பாதகனாயிருக்கான், அவனுக்குள்ள சத்தியம் இல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களை பார்த்து சொல்லியிருந்தார். அப்ப நீங்க என்னோட மந்தை கிடையாது, அதனால என்னை விசுவாசிக்கல. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்கதான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரோட பிள்ளைகளோ அவங்கள ஆண்டவர் நல்லா அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 கூட அவர் நம்மளோட நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய நாவுல சொல் பிறவாதற்கு முன்பே அதெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள அவருடைய ஆடுகளா இருந்தா நம்மள ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவருடைய ஆடுகள் அவருக்கு பின் செல்கிறது. அவர் சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறவங்களா, அவருக்கு பின் செல்கிறவர்களா இருப்போம். அவருடைய ஆடுகளா இருந்தா அவருக்கு பின் செல்வோம். அப்ப இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு. கூலியால் ஆடுகள் சொந்தம் இல்லாதனால ஓனாய் வந்தோடனே தன்னைய காப்பாத்துறதுக்காக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். ஓனாய் ஆடுகளை பீறி போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆடுகளுக்காக கூலியால் கவலைப்பட மாட்டான். ஆனா நல்ல மேய்ப்பனா இருந்தா தன்னோட உயிரை கூட கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுவான். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். அவர் தம்முடையவர்களை அறிந்து அவருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறாரு. இந்த தொழுவத்துல வராத வேற ஆடுகளும் இருக்கு, அதையும் தொழுவத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுவும் என்னோட சத்தத்தை கேட்கும், செவி கொடுக்கும். அப்ப ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறியாத ஜனங்களும் அவருக்குள்ள வருவாங்கன்றத சொல்றத நம்ம பார்த்தோம். என்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு, எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. பிதா அதை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய உயிரையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத தியானிச்சோம்.
ஆனா யூதர்கள்ல 2 குரூப் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் அவரை பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் அவர் செய்த அற்புதத்தை சொல்லி குருடருடைய கண்ணை திறந்ததுனால இவர் பிசாசு பிடித்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு தேவாலயத்துல இருக்கிற சாலமோன் மண்டபத்துல உலாவி கொண்டு இருந்த போது யூதர்கள் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் கேட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட இயேசு சொல்றாரு, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா நீங்க நம்பல. நான் என்னுடைய செயல்களே நான் பிதாவினால அனுப்பப்பட்டு வந்த தேவனுடைய குமாரன் அப்படின்றதுக்கு சாட்சி கொடுக்குது. ஆனா நீங்க என்னுடைய மந்தையின் ஆடுகளாய் இல்லாதபடியினால விசுவாசிக்கல. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர். எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, இந்த சொல்லப்பட்டபடி நாங்க உம்முடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே உமக்கு பின் செல்லுகிற ஆடுகளாய், நீர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் வாழ இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.